எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு துரத்த வேண்டியவங்கெல்லாம் துரத்திட்டு நீங்க ராஜா நான் ராணி. இவன் மட்டும் இப்படியே பஸ்ஸுக்கு போனா எல்லாரும் கல்லர் அடிப்பீங்கன்னு தெரியும். ஆனா என்ன சொல்லிட்டா தெரியுமா? வேசாலி சொன்னா நான் இப்படி போயிடுறேன் இந்த வழியில அப்படின்னு. பாருங்க நாம இந்த அரண்மனையில இந்த நாட்டுல நம்ம வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு இழந்து இல்லாம நீங்க ராஜாவா நான் ராணியா நீங்க ராணியா நான் ராஜா அப்படியே ஆளு கால் மாத்தி மாத்தி நம்ம வாழ போறோம். காபி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா தம்பி வந்திருக்காரே வந்தவங்களை மாடு கூட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்தனுப்புங்க நீங்க. பிறந்தா இது மாதிரி அண்ணன் கூட பிறக்கணும். என்ன வேண்டது ஏழு வேண்டது உங்களுக்கு தனியா கொண்டு வந்துக்கிறேன். தனியா பொண்ணு முடிச்சு கொடுக்க அண்ணி பாக்குறேன் அண்ணி பார்த்தா தெரியலையா? என் அப்பா அம்மா ஏன் தங்கச்சி இல்லைங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. முதல்ல திருமகள் கொஞ்சம் கூட என் உடன்பிறப்பு ஏன் தங்கச்சி ஏன் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவர்களை செய்யாத கொடுமை பண்ணாத சித்திரவதை இல்ல அடித்து உதித்து சித்திரவதை செய்து என் தங்கையினுடைய சாவுக்கு காரணமாகி கொடுக்காது. உன்னை போல பொம்பளை எல்லாம் விட்டு வைத்தால் உன்னை போல பொம்பளைக்கெல்லாம் தண்டனை கொடுக்காமல் விட்டால் எத்தனையோ அன்னிமார்கள் நாத்தனாமார்கள் இப்படி கொடுமை செய்வாங்க. நாத்தனாலை பவள் தன் தங்கை போல மாமனார் மாமி என்பவர்கள் தாய் தந்தை போல. அதற்கு உதாரணமாக என் தாய் தங்கையை போல இருக்கணும், உன்னை போல இருக்க கூடாது. அதற்காக உன்னை என்ன செய்ய தெரியுமா? என் மாறி யாரு பெண் பாருடி உன் மைத்தி யாரு பெண் பாருடி அப்பா அம்மா பெற்றாங்களே தங்கச்சி தெரியாது
அதுக்கு அதனால அப்பா அம்மா கொடுமையா இந்த மாதிரி அப்பா அம்மா கொடுமை பண்ணா இனி மேடம் எல்லாத்துக்கும் அறிவு சொல்லு. இப்ப எல்லாத்துக்கும் குடு 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 என்னது அறிவு சொல்லிட்டீங்கன்னா என்னடா? ஐயா வீட்ல யாராவது வருமா அறிவு சொல்ல சொன்னா எல்லாம் என்ன மாதிரி பாருங்க என்ன மாதிரி என்ன போல யாரும் இருக்கக்கூடாது. என்ன போலதான் எல்லாம் இவள மாறு இருக்கு, பயிர் இருக்கு, மூக்கு இருக்கு, முளை இருக்கு, மொட்டை அடிக்கிற சாமி, மொட்டை அடிக்கிற மொட்டாம போடுறேன். கருமணி சபை குத்தி மொட்டை கலந்து அனுப்பு.